வெல்கம் டு சீன் மீடியா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா கொத்துவாப்பள்ளி பக்கத்தில் உள்ள ஹிராஃப் பிரியாணி, தம் பிரியாணி, அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே வந்து வாசலே வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம இங்கே கிராஸ் பண்ணும் போதே நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ண மாதிரி ஸ்மெல் இருக்கு. அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண வந்திருக்கிறோம். உள்ளே போய் டேஸ்ட் எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. கைஸ் வாங்க, இப்போ ஹிராஃப் பிரியாணிக்குள்ளே நம்ம போகலாம். கடைக்குள்ளே வாசலே வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுவே ஒரு அட்ராக்ஷன். நம்ம கிராஸ் பண்ணி போகிறவங்களுக்கு ஸ்மெல்லு நல்லா அடிக்கும். இங்கே தான் ப்ரிப்பேர் என்ன ஆகா காலையில் இங்கே உங்களுக்கு 10 மணி 10:30 மணிக்குன்னா உங்களுக்கு தம் ரெடி ஆயிடும். ரெடி ஆனதோட உங்களுக்கு வந்துட்டு வர ஆளுங்களுக்கு தம் பிரியாணி வேணும்னா தம் பிரியாணி, 65 பிரியாணி வேணும்னா 65 பிரியாணி, இல்லை 2 பீஸுமே வேணும்னா 2 பீஸும் வச்சு நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மாதிரி வியாழன் வெள்ளிக்கிழமை அதிகாரம் வந்துட்டு நிறைய பேர் வாங்குறாங்க. வாங்கி ஒவ்வொரு ஆளுகளுக்கு ஒவ்வொரு பாக்ஸு ஒவ்வொரு கவரில் போட்டு ஒரு செட்டு வெங்காயமும் கத்திரிக்காயும் வச்சு நம்ம 100 ரூபாய்க்கே நல்ல டேஸ்ட்டாக நம்ம வந்துட்டு ரியல் பிரியாணியே கொடுக்குறோம். சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சரி சரி சரி, கொஞ்சம் ஒரு பிளேட் கொடுங்க. இது வந்து 130, 65 வந்து ஒரு தம் பீஸ் ரெண்டுமே வந்துடும். ப்ளஸ் முட்டை 130 பார்சல் உட்பட. ஆமாம், தம் பிரியாணி ஆனா 65 வந்துக்கிட்டு தனித்தனியாக வேணும்னா 100 தான். சரி சரி சரி, சாப்பிட்டு நான் சரி வாங்க கைஸ். பிரியாணி வாங்கியாச்சு. இப்போ நம்ம ஹிராஃப் பிரியாணி சென்டரில் வந்து ஒரு 16 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் டைனிங் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. லஞ்ச் மட்டும்தான் இங்கே. லஞ்ச் இது நைட்டு கிரில்லு ஷவர்மா. நைட்டு ஷவர்மா இங்கேயே போடுறோம். சரி சரி, ஷவர்மா, கிரில்லு, தந்தூரி. ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் நம்ம ஊரில். ஹைதராபாத் தம் பிரியாணின்னு சொல்லாமல் வெறும் தம் பிரியாணி தான் இவங்க வந்து இது சொல்கிறாங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு, நல்லா குவான்டிட்டியும் வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சாப்பிடலாம். மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. எல்லாருமே வந்துக்கிட்டு எதிர்பார்க்கல. 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்துக்கிட்டு ஒருத்தா நல்லா கொடுக்குறீங்க. 100 ரூபாய்க்கு எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் கேட்குறாங்க. நம்மளுக்கு அலுவலாம், நம்மளுக்கு கஸ்டமர் நம்மளுக்கு வேணும், அவங்க திருப்தியாக நம்மளுக்கு கொடுக்கணும். அதுதான் என்னோட எண்ணம். 100 ரூபாய்க்கு நம்ம ஒருத்தாவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சில கஸ்டமர் சாப்பிடாத ஆளுக்கு சில சாப்பிட்டு பாருங்கள், பார்த்து அவங்களோட ரிவ்யூ கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறைய குறை கண்டிப்பாக இருக்கு. நிறைய குறையை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள், சரி பண்ணி தரணுங்க. அதே மாதிரி நம்ம வியாழன் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் ஆர்டர் போய்கிட்டு இருக்கு நமக்கு. ஆமாம், ராமேஸ்வரத்துலேருந்து தான் அன்னைக்கு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போனாங்க. அங்கே இதுக்கு செஞ்சோலை மனநல காப்பாற்றுக்கு 100 பிரியாணி கேட்டாங்க. அவங்க சும்மா வந்து சாப்பிட வந்தவங்க. இப்போ பல்க் ஆர்டர் பண்ணால் டிஸ்கவுண்ட் இருக்குது? அதே ரேட்டு தான். இல்லை, அதே ரேட்டு தான். அதே ரேட்டு தான். ஏன்னா நம்ம கொடுக்குறதே 100 ரூபா வந்துட்டு பிரியாணியே கம்மியான ப்ராஃபிட் தான். நம்ம அந்த 100 ரூபாய்க்கு திருப்தியாக எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ரேட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 65 பிரியாணி நம்ம 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். தம் பிரியாணி 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ரெண்டுமே உங்களுக்கு வேணும்னா ரெண்டுமே தர்றேன். 130 ரூபா. ஆமாம், 130 ரூபாய்க்கு 2 பீஸு, ஒரு முட்டை, கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் தந்துடுறோம். பாக்ஸ்லாம் வச்சு கொடுக்குறோம். உங்களுக்கு கவரில் வேணும்னாலும் பவுச்சில் நான் தந்துடுறேன். நம்ம நைட்டு கிரில்லு ஷவர்மா வேணும்னாலும் நம்ம அந்த ஹிராஃப் சைனீஸில் வந்துக்கிட்டு நம்ம ஒரு 3 வருஷம் அங்கே ரன்னிங்கில் தான் இருக்குது. இங்கே இன்ஷால்லாம் வந்துக்கிட்டு ஃப்யூச்சரில் அப்படியே ரைஸ், நூடுல்ஸு, கிரில்லு, ஷவர்மா எல்லாம் போடுற ஐடியாவில் இருக்கும். அது போக கபாப் ஐட்டம் எக்ஸ்ட்ரா இருக்குது. தந்தூரி, அல்ஃபாம், பாபிக்கு எல்லாம் நைட்டுக்கு மட்டும். நைட்டுக்கு இங்கேயும் இருக்கும், அங்கேயும் இருக்கும். எங்கே வேணுமோ கஸ்டமரு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாங்கிக்கிடலாம். அதனால் அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. நைட்டு ஷவர்மா கிரில்லு கொடுக்குற மாதிரி இருக்கிறோம். அதே மாதிரி வெரைட்டி ஷவர்மாவும் கொடுக்குற ஐடியாவில். வெரைட்டி ஷவர்மா? ஆமாம், ஷவர்மா வெரைட்டியும் வந்துடும். டேஸ்ட் நம்ம நல்லா இருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு, மாஷாஅல்லா. இதே டேஸ்ட் எப்பயுமே இருக்கும். இதே மாற்றம் இல்லாமல் எப்பயுமே இதே டேஸ்ட் இருக்கும். நம்ம ஓப்பனிங்ல இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வரவேற்பு இருக்குது. கஸ்டமரு புது கஸ்டமர் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்கள் இன்னும் அந்த லோக்கல்ல இருக்க பிரியாணி மாதிரியே இருக்கும்னு சொல்லி தான் நாங்கள் நினைச்சோம். ஆனால் நீங்கள் ஒருத்தர் கொடுக்குறீங்க, அது ஒரு ஆள் நிறைய சாப்பிட்ற மாதிரி நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஒரு ஆள் நல்லா திருப்தியாக சாப்பிடலாம். கண்டெய்னர் ஃபுல்லாக நம்ம கொடுத்துறோம். நல்ல டேஸ்டி பிரியாணி. இதில் நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இன்னைக்கு வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு நான் யோசித்தேன். நேற்று நைட்டு தூங்கும் போதே எனக்கு செம்ம டெம்ப்டிங் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஜாஸ்தி இந்த கடையில் வாங்கி சாப்பிட்ருக்குறோம் டேஸ்ட்டில். நான் வந்து முன்னாடி கண்டெய்னரில் வாங்காமல் கவரில் வாங்க, அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தருவாங்கன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது இந்த கடையில் ஹிராஃப் பிரியாணியில்.
இப்போ வந்து ஹிராப் பிரியாணியில் வந்து ஒன்லி பிரியாணி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தம் பிரியாணி, 65 பிரியாணி மட்டும்தான் லஞ்சில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மற்றபடி ஒயிட் ரைஸு, மற்ற லஞ்சு வெரைட்டி ரைஸ் எதுவும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணல. வந்து நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இயர்லியாவே நம்ம கடையில தான் ரெடி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். 10:30 மணிக்கு முடிச்சிருவேன். 10 மணிக்கு வந்துட்டாலே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா ஸ்கூல் பசங்களை நம்ம மேக்ஸிமம் கவர் பண்றதுக்காண்டி நம்ம நேரத்திலே தம்ம போடுறோம். வாங்கி ஸ்கூல்ல நேரத்துல லஞ்ச் 11 மணிக்கு நம்ம ஊர்ல போய் லஞ்ச் எடுத்துட்டு போயிடலாம். டெலிவரி கொடுக்குறீங்களா? ஸ்கூல்ல வந்து போன் அடிச்சு சொல்லிடுறாங்க. அவங்க பேக கொடுத்து விட்டாங்க, நான் பேக்ல வச்சு கையில கொடுத்து விட்டாங்க. சரி சரி. அந்த இதனால நம்ம நேரத்திலே தம்ம போட்டு வச்சிருக்கோம். இப்போ 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 2 மணி வரை இருக்குமா? இருக்கு. 2:30 மணி வரைக்கும் இருக்கும். என்ன பசங்க வந்து 65 பிரியாணி தான் ரொம்ப சின்ன பிள்ளைங்க ரொம்ப சாப்பிடுறாங்க. 65 பிரியாணி 65 ஜாஸ்தி ஆகிடுச்சு. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் வேணும், நம்ம வந்து கிட்ட அதையும் எக்ஸ்ட்ரா பீஸ்னா எப்படி? அது பீஸ் ஒரு பீஸ் 40 ரூபா அந்த மாதிரி. ஒரு இது 40 ரூபாய்க்கு தனியாகவும் கொடுக்குறீங்க? தனியாகவும் கொடுக்குறேன். நல்லாவே இருந்துச்சு. சரி. லொகேஷன் எங்கன்னா நம்ம சாக்கிந்திரியா ஸ்கூல் ஆப்போசிட் ஜும்மாபள்ளிக்கு அப்படியே நேரா இருக்கு. சரி. எப்படி மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு சொல்லிக்கோங்க. ஆமாம், நம்ம எப்பயுமே வந்துக்கிட்டு ஒரே டேஸ்ட் கொடுக்கணும். அதே மாதிரி வந்துக்கிட்டு 100 ரூபாய்க்கு தான் கொடுக்க போகிறோம். அதெல்லாம் வந்துக்கிட்டு 10:30 மணிக்கு கடை ஓப்பன் ஆகிடும். கடை ஓப்பன் உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். வர 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 எத்தனை பார்சல் வேணுமோ நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி நைட்டு கிரில்லு, ஷவர்மா, தந்தூரி, வேறு வந்துக்கிட்டு பாபிக்கு அல்ஃபாம் ஐட்டம் எல்லாமே போடுற ஐடியாவில் இருக்கும். சில அதுக்கும் மக்கள் வந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. சார் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் வேணாலும் சொல்லுங்க. நம்ம அந்த கடை ஹிராப் சைனீஸ் சென்டர் ஒரு 3-3.5 வருஷமா நம்மளுக்கு அதனால மக்களோட ஆதரவுல நம்மளுக்கு நல்லா தயாராகி போய்கிட்டு இருக்கு. அது இது வந்துக்கிட்டு நம்ம திருப்பி வந்துக்கிட்டு நம்ம டெலிவரி கூட அவைலபிள். டெலிவரி நம்ம கடையில் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நான் கீழே நம்பரு கூட போகிறேன். டெலிவரி வேணும்னாலும் நீங்கள் சொல்லி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. நம்ம எங்கே இருந்தாலும் கீழே கரையில் நம்ம டெலிவரி கண்டிப்பாக நம்ம கொடுத்து விட்றோம். சரி சரி. உடனே அதுவும் உடனே கொடுத்து விட்றோம். சரி சரி. சரியாக்கா, நல்லது. சரி. இஸ்லாம்.